தாவேகாவில விஜய விட ரொம்ப பவர்ஃபுல் நபர் இவர்தான் போலயே! விஜய் உத்தரவையே காத்துல பறக்க விட்டுட்டாரே! சென்னை முழுக்க இப்போ தாவேகா போஸ்டர்கள், பேனர்கள் அதிக அளவுல வைக்கப்பட்டு வருது. போஸ்டர்கள் தடை செய்யப்பட்ட இடங்கள்ல கூட இப்படி அதிக அளவுல ஒட்டப்படுது. இதுக்கெல்லாம் பின்னாடி முக்கியமான ஒரு நிர்வாகி இருக்கிறதா புகார்கள் வைக்கப்படுது. அந்த நிர்வாகி மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய்க்கு கோரிக்கைகள் வைக்கப்படுது. சென்னைய ஒரு உலகத்தரம் வாய்ந்த, தூய்மையான, அப்புறம் அதிநவீன நகரமா மாத்தணும். அதுக்கு தடையா இருக்கக்கூடிய பேனர் அப்புறம் போஸ்டர் கலாச்சாரத்துக்கு நம்ம கட்சியில இடமே இல்ல அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவரும், முதல்வருமான விஜய் தன்னோட தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் ரொம்பவே கடுமையான உத்தரவ சமீபத்துல பிறப்பிச்சிருந்தாரு. ஆனா இந்த உத்தரவு சென்னையில வெறும் காகித அளவுல தான் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இப்போ சமூக வலைதளங்கள்லயும், அரசியல் வட்டாரங்கள்லயும் பலமா எழுந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில முதல்வரால் அடையாளப்படுத்தப்பட்ட சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏவும், சென்னை புறநகர் மாவட்ட செயலாளருமான ஈசிஆர் சரவணன் இந்த உத்தரவ மதிக்கலையோ அப்படின்னு புகார் எழுந்திருக்கு. அவருக்கு எதிரா பொதுமக்கள் தரப்புல கடுமையான புகார்கள் எழுந்துட்டு வருது. ஈசிஆர் சரவணன் கட்சி தலைமை வகுத்த கட்டுப்பாடுகளை மீறி செயல்படுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் தாவேகா அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருக்கு. சென்னை திருவான்மியூர், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர் அப்புறம் ஒட்டுமொத்த ஓஎம்ஆர் ஐடி காரிடார் பகுதிகள் முழுவதையும் சுவரொட்டிகளாலையும், பிரம்மாண்ட பேனர்களாலையும் அவங்க ஆக்கிரமிச்சு இருக்கிறது தான் இந்த சர்ச்சைக்கு காரணம். முதல்வர் விஜய பாராட்டுறதா சொல்லிக்கிட்டு சென்னை மாநகரத்தோட அழக கெடுக்கக்கூடிய வகையில மேம்பால தூண்கள், பொது சுவர்கள், ஏன் தனிநபர்களோட வீடுகளோட சுவர்களை கூட விட்டு வைக்காம ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டிக்கர்களும், போஸ்டர்களும் பொதுமக்களை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கு. சமூக வலைதளங்கள்ல போஸ்டர் அராஜகம் அப்படின்னு குறிப்பிட்டு ஈசிஆர் சரவணனோட இந்த போக்கு கண்டிச்சு நெட்டிசன்கள் பதிவுகளை குவிச்சிட்டு வராங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஈசிஆர் சரவணன் பிரிண்டிங் அப்புறம் பேனர் டிசைன் தொழில் செஞ்சுட்டு வந்தவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பேனர் தொழிலதிபரான சரவணன் இன்னும் அந்த தொழிலோட மோகத்துல இருந்து வெளியே வரவே இல்லை போல இருக்கு. தலைவரோட உத்தரவை விட தன்னோட விளம்பரம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு உள்ளூர் வாசிகள் முணுமுணுக்கிறாங்க. கட்சியோட பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மூலமா தலைமை வெளியிட்ட அறிக்கையில பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையிலயோ, போக்குவரத்தை பாதிக்கக்கூடிய வகையிலயோ பேனர்கள், கட் அவுட்டுகள் வச்சா கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கை பாயும் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த எச்சரிக்கையெல்லாம் இவரு சட்டை செஞ்சதா தெரியல. ஒரு பக்கம் விஜய் சென்னைய தூய்மையான, நவீன உலக நகரமா மாத்த துடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவரோட சொந்த கட்சி எம்எல்ஏவே அதுக்கு நேர்மாறா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு நல்ல அரசியல் ஆயுதமா மாறியிருக்கு. கட்சிக்கு உள்ளேயும் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. தலைவருக்கு கட்டுப்படாத இந்த பேனர் கலாச்சாரத்துக்கு விஜய் எப்போ முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படிங்கறதுதான் சென்னை மக்களோட தற்போதைய எதிர்பார்ப்பு.